திரையரங்கு உள்ளே சென்று சீமான் தம்பிகள் செய்த சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். இந்த நிகழ்வு பல இடங்களில் நடந்திருக்குங்க. சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாமலே மிகப்பெரிய போராட்டம் ஒன்று வெடிச்சிட்டு இருக்கு. அதில் வெற்றி கண்டுட்டு இருக்காங்கங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்படி என்ன நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா, கிங்டம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படம் வெளியான ஒரு சில நாட்களில் நமக்கு அந்த அளவுக்கு அந்த விடயமும் தெரியல. ஆனால் அதற்குள்ள தமிழர்களை தவறாக சித்தரித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே முதல் ஆளாக, நல்லா கவனிச்சுக்கணும், தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு எல்லாம் முன்னாடி முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சியிலிருந்த ஒரு அறிக்கை வருது. அவங்க இந்த திரைப்படம் தமிழர்களை இழிவாக காட்டியிருக்கிறது, தொடர்ந்து ஈழ உறவுகளை தாக்கி பேசுவது, அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை தவறாக சித்தரிப்பதுங்கிறது ஒரு அவமானத்திற்குரியது. அப்படி ஒரு திரைப்படம் இங்கே வெளியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. ஆனால் அதையும் மீறி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் கடுப்பாயிட்டு நாம் தமிழர் உறவுகள் தொடர்ச்சியாக இறங்கி பல இடங்களில் பேனர் கிழிக்கிறது, தேட்டருக்குள்ளே இறங்கி போயிட்டு சண்டை செய்வதுங்கிற மாதிரி பல வேலைகளை செய்து அதற்காகவும் வழக்கு வாங்கியிருக்காங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் திருப்பூரில் மிகப்பெரிய அளவிற்கு தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு, இது அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொன்னது தான், ஒருத்தன் கூட படம் பார்க்க முடியாது, தேட்டருக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு போராட்டம் பண்ணுவானுங்க எங்கள் ஆளுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். அதே போல் கொடியை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு படத்தில் கரெக்டாக ஈழ உறவுகளை பற்றி வரக்கூடிய காட்சிகள் இந்த மாதிரி பேச வராங்கன்னொடனே பட்டுன்னு படத்துக்குள்ளே போயிட்டு கொடியை நீட்டி இந்த படத்தை தடை செய்யணுங்கிற மாதிரி கத்தன ஒரு விஷயம் இணையத்தில் அதிகமாக வைரலாக பரவப்பட்டு வருகிறது. தேட்டருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு நிலைநாட்டணுங்கிறது மிக முக்கியமானது. அதற்காகத்தான் அந்த படக்குழுவினர் மன்னிப்பு கேட்டு அவங்க நம்ம கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் சப்போர்ட் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்குறது நம்ம ஏற்றுக்க முடியாது, அதே நேரத்தில் நீ சப்போர்ட் பண்ணுங்கிறது செய்ய போகிறதும் கிடையாது. ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்துட்டு அதை நாங்கள் ஒரு கற்பனையாக செஞ்சோம் அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஒருவேளை அவர்களது பக்கத்தில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட தியாகிகளாக யாரை பார்க்கிறார்களோ அவர்களை இது போல நம்ம ஒரு தவறானவர்கள் அப்படின்னு சித்தரித்தால் ஏற்றுக்கொள்வார்களா, அந்த திரைப்படத்தை வெளியிட விடுவார்களா அப்படிங்கிற ஒற்றை கேள்வியோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்.